தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீய ஆவியிலிருந்து விடுபடும்படியாகவும் பூரண நலம் பெறும்படியாகவும் தூய ஆவியால் நிரப்பப்படும்படியாகவும் இந்த பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அதோடு ஜெயராஜ், ரோசம்மாள், சூசை மிக்கேல் அம்மாள் என்பவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். அன்பு மக்களை, இந்த நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித பேதுரு மற்றும் புனித பவுல் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு தினத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். ரோமையில் இருக்கக்கூடிய 4 பேராலயங்களுள் புனித பேதுரு, புனித பவுல் பேராலயமும் ஒரு 2 பெரிய பேராலயங்களாக இருக்கின்றன. லாத்தரன் பேராலயம் விழாவைத்தான் கடந்த 9ஆம் தேதி கொண்டாடினோம். இன்றைய தினத்திலே புனித பேதுருவினுடைய பேராலயம் மற்றும் புனித பவுலினுடைய பேராலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகின்றோம். இன்னும் அன்னை மரிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பேராலயம் ஒன்றும் இருக்கின்றது. அன்பு மக்களே, புனித பேதுரு மற்றும் புனித பவுல் ஆகியவர்களின் பேராலயங்களின் நேர்ந்தளிப்பு தினம் நமக்கு அருமையானதொரு செய்தியை கொடுக்கின்றது. ஒன்றின் தொடக்கம் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அதனுடைய முடிவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. பேதுருவினுடைய தொடக்க கால வாழ்வு அந்த அளவுக்கு மெச்சத்தக்கதாக இல்லை. இயேசுவையே தெரியாது என்று 3 முறை மறுதலித்தவர். பவுலினுடைய வாழ்வை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர், கொன்றவர். இப்படிப்பட்டவர்கள் திரு அவையினுடைய மிகப்பெரிய தூண்களாக பின்னாளிலே மாறுகின்றார்கள். அவர்களுடைய கல்லறைகளின் மீதுதான் இந்த 2 பேராலயங்களும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை சிலுவையிலே தலைகீழாக அறையப்பட்டு கையளித்தவர்தான் புனித பேதுரு. கிறிஸ்துவுக்காக கழுத்து அறுக்கப்பட்டு தன்னுடைய உயிரை மறைசாட்சியாக கொடுத்தவர்தான் புனித பவுல். தொடக்கத்தில் அவர்களுடைய வாழ்வு அப்படிப்பட்டதாக இருந்தாலும் இறுதியாக கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்வையே அர்ப்பணித்தார்கள். திரு அவையினுடைய தூண்களாக உயர்ந்து நிற்கிறார்கள். புனித பேதுருவினுடைய பேராலயம் ரோமையின் நடுப்பகுதியிலும், புனித பவுலினுடைய பேராலயம் ரோமை சுவர்களின் வெளிப்புறத்திலும் அமைந்திருக்கிறது. ஆக இந்த 2 புனிதர்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து நம்முடைய வாழ்க்கையின் தொடக்க கால நாட்கள் சற்று பிறழ்ந்ததாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் ஒரு மன மாற்றம் கண்டு ஒரு புதிய எழுச்சியை நோக்கி இறைவனின் துணை கொண்டு அவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க முயற்சி செய்வோம். நாமும் இறைவனின் பெரிய சாட்சிகளாக உருமாறுவோம். அதற்கான வரத்தையும் கேட்டு இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்தருளும். அவர்கள் வழியாக இறை அறிவிப்பின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மக்கபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 18 முதல் 31 முடிய. அந்நாட்களில் தலை சிறந்த மறைநூல் அறிஞர்கள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்புபுறு தோற்றமுடையவருமான இளையாசையர் பன்றி இறைச்சி உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மாசு படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இருப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். உயிர் மேல் ஆசை இருப்பினும் திருச்சட்டம் விலக்கியிருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லாரும் இவ்வாறே செய்ய வேண்டும். சட்டத்திற்கு எதிரான அந்த பழி விருந்துக்கு பொறுப்பாய் இருந்தவர்கள் அவரோடு கொண்டிருந்த நீண்டகால பழக்கம் காரணமாக அவரை ஒதுக்கமாக அழைத்து சென்று அவர் உண்ணக்கூடிய இறைச்சியை அவரே தயாரித்து கொண்டு வருமாறும் மன்னன் கட்டளையிட்டபடி பலியிடப்பட்ட இறைச்சியை உண்பது போல நடிக்குமாறும் அவரை தனிமையில் வேண்டிக் கொண்டார்கள். இவ்வாறு செய்வதால் அவர் சாவி நின்று காப்பாற்றப்படுவார் என்றும் அவரோடு அவர்கள் கொண்டிருந்த பழைய நட்பின் காரணமாக மனித நேயத்தோடு நடத்தப்படுவார் என்றும் அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இளையாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி பூண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொன்று விடுமாறு கூறினார். அவர் தொடர்ந்து இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல, ஏனெனில் 90 வயதான இளையாசியர் அந்நீருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞர்கள் பலர் எண்ணக்கூடும். குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேயானால் என் பொருட்டு அவர்கள் நெறி பெறல நேரிடும். அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும். மனிதரின் தண்டனையின்றி நான் தற்காலிகமாக விடுபட்டாலும் உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையெழுப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதியுடையவன் என மெய்ப்பிப்பேன். மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக விருப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஒரு உயரிய எடுத்துக்காட்டை விட்டு செல்வேன் என்றார். இதெல்லாம் கூறி முடித்ததும் அவர் சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். சற்று முன் அவரை கனிவோடு நடத்தியவர்கள் இப்போது கல் நெஞ்சரக்காராக மாறினார்கள். ஏனெனில் அவர் கூறியது அவர்களுக்கு மடமையாக தோன்றியது.
அடிபட்டதால் இறக்கும் தருவாயில் இருந்தபோது அவர் அழுது புலம்பி, நான் சாவினின்று விடுவிக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அடியினால் என் உடலில் ஏற்படும் கொடிய துன்பங்களை தாங்கிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு நான் அஞ்சுவதால் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடு இவற்றை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் தம் தூய நாணத்தால் இவற்றையெல்லாம் அறிகிறார் என்றார். இவ்வாறு இளையாசியர் உயிர் திறந்தார். அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றன்மைக்கு எடுத்துக்காட்டாகவும் நற்பண்புக்கு அடையாளமாகவும் விளங்கியது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆண்டவரே, என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர். என்னை எதிர்த்து எழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டனர். கடவுள் அவனை விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர். பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. ஆயினும் ஆண்டவரே, நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலைநிமிர செய்பவரும் நீரே. நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றேன். அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார். பல்லவி. ஆண்டவரே எனக்கு ஆதரவு. நான் படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவு. என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவருக்கு நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே எழுந்தருளும், என் கடவுளே என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே நீர் எனக்கு ஆதரவு. ஆண்டவர் நீரென போற்றுகிறோம். திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பல முரண்களை பார்க்கிறோம். சக்கேயுவை குறித்த இந்த நற்செய்தியிலே சக்கேயு என்கின்ற அந்த பெயருக்கான அர்த்தம் தூய்மை அல்லது தூயவர் என்பது. ஆனால் சக்கேயு ஒரு பாவியான மனிதனாக, மற்ற யூதர்களால் மிகவும் தவறு என்று கருதப்பட்ட வரி வசூலிக்கக்கூடிய அந்த தொழிலை செய்பவராக இருக்கின்றார். அவருடைய பெயருக்கான அர்த்தம் தூய்மையாக இருந்த பொழுதிலும் அவருடைய வாழ்வு தூய்மையானதாக, அவர் தூயவராக காணப்படவில்லை. இயேசு அந்த வழியாக வருகின்ற பொழுது சக்கேயு என்ன செய்கின்றார்? அருகில் இருந்த மரத்திலே ஏறி கொள்ளுகின்றார். காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி அமர்ந்து இயேசுவை பார்க்கின்றார். இயேசு கீழிருந்து மேலே சக்கேயுவை அண்ணாந்து பார்க்கின்றார். வழக்கமாக நாம் கடவுளிடத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கின்ற பொழுது நம்முடைய கண்களை மேலே ஏறெடுத்து பார்ப்போம். நாம் கீழே, கடவுள் மேலே என்பதற்கான அடையாளம் இது. ஆனால் இங்கே சக்கேயு மனிதன் மேலே கடவுள் கீழே என்கின்ற ஒரு முரண்பட்ட சூழ்நிலை நிலவுகின்றது. சக்கேயுவை நாம் பார்க்கிற பொழுது அவர் செல்வம் மிக்க ஒரு மனிதராக இருந்தார். அதிக வசதி வாய்ப்புகள் மிக்கவராக இருந்தார். வரி வசூலிப்பவர்களுடைய தலைவராக இருந்தார். ஆக அவருக்கு செல்வத்திலும் குறைவில்லை, வசதி வாய்ப்புகள் மதிப்பிலும் குறைவில்லை. அவை அனைத்திலும் அவர் உயர்வானவராக, மேலானவராக இருந்தார். ஆனால் அவருடைய உருவத்தை பார்க்கிற பொழுது அவர் குட்டையானவர். இங்கும் ஒரு முரண். ஆக பல முரண்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அவருடைய வாழ்வு ஒரு தலைகீழான வாழ்வாக இருந்ததை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்காதவரை, இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர் பெற்றுக்கொள்ளாதவரை அவருடைய வாழ்வு இப்படிப்பட்ட முரண்பட்ட வாழ்வாக, தலைகீழான ஒரு வாழ்வாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அவர் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தாரோ, இயேசுவை எவ்வாறு தன்னுடைய வாழ்வுக்கு உள்ளாக அவர் அனுமதித்தாரோ, தன்னுடைய வீட்டுக்கு உள்ளாக எப்பொழுது அவர் இயேசுவை அழைத்து சென்றாரோ, அப்பொழுதே அவருடைய வாழ்வின் முரண்கள் எல்லாம் மாற துவங்குகின்றன. அவருடைய தலைகீழான வாழ்வு நேரான ஒரு வாழ்வாக மாற ஆரம்பிக்கிறது. அதுவரை பாவியாக இருந்த மனிதர், அதுவரை மற்றவர்களால் வெறுக்கப்பட்டு இகழ்ந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர், அதுவரை தான் தனது என்கின்ற ஒரு சுயநல வட்டத்திற்குள்ளாக வாழ்ந்து வந்த ஒரு மனிதர், அதற்கு பிற்பாடு ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையிலே காண்கின்றார். மக்கள் அவரை வெறுத்த நிலையிலே அவர் தன்னுடைய சொத்துக்கள் தான் மக்களிடம் இருந்து அபகரித்து கொண்டது அனைத்தையும் மக்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் என்று அவர் மனம் உவந்து ஒரு மனமாற்றத்தை அங்கே கொண்டு வருகின்றார். அவருடைய மாசுபடிந்த தூய்மையற்ற ஒரு வாழ்வு தூய்மையான ஒரு வாழ்வாக உருமாற ஆரம்பிக்கின்றது. இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நொடியில் அவர் ஏற்றுக்கொண்டாரோ அந்த நொடியில் அவருடைய வாழ்விலும் மாற்றத்தை அவர் காண ஆரம்பித்ததாக நாம் பார்க்கிறோம். அவருடைய குணத்தில், உருவத்தில் மட்டுமல்ல, குணத்திலும் அவர் ஒரு பெரிய தாழ்வுற்ற ஒரு நிலையிலே இருந்தார். ஆனால் இயேசு அவருடைய வாழ்விற்குள்ள வந்த பிற்பாடு அவருடைய குணங்கள் உயர ஆரம்பிக்கின்றன. அன்பு மக்களே, அவருடைய வாழ்வு பாவ வாழ்வாக இருந்தது. ஆனால் இயேசுவினுடைய வருகை ஒரு தூய்மையான வாழ்வாக அவருடைய வாழ்வை மாற்றியதாக நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகின்ற புனித பேதுரு, பவுல் திருத்தூதர்களும் நமக்கு அதைத்தான் நினைவுபடுத்துகிறார்கள். அவர்களுடைய வாழ்வு தொடக்கத்திலே ஒரு தலைகீழான வாழ்வாக இருந்தது. இயேசுவுக்கு எதிரான ஒரு வாழ்வாக இருந்தது. ஆனால் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்த பிற்பாடு, இயேசுவினுடைய பிரசன்னத்தினால் அவர்கள் நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய வாழ்வு நேரான ஒரு வாழ்வாக,
பிறருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாழ்வாக மாறியது. திரு அவையினுடைய தூண்களாக அவர்கள் மாற்றம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கலாம். பாவ மாசுபடிந்த தலைகீழான மற்றவர்களால் வெறுக்கப்படக்கூடிய சுயநலம் மிக்க ஒரு வாழ்வாக இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய பிரசன்னம், இறைவனுடைய உடனிருப்பு நம்முடைய வாழ்வை அப்படியே முற்றிலுமாக மாற்றி போட வல்லதாக இருக்கின்றது. எனவே இறை பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அனுமதிப்போம். இறைவனிடத்திலே நம்முடைய வாழ்வை முழுவதுமாக கையளிப்போம். நமக்கு நம்முடைய வாழ்வை எப்படி மாற்ற வேண்டுமோ அந்த விதத்திலே, நமக்கு தேவையான ஒரு நன்மையான விதத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்வை மாற்றி தருவாராக. எனவே இறைவனுடைய கரத்திலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு விருப்பமான நல்லதொரு வாழ்வை, அவர் திருவுளத்தின்படி வாழக்கூடிய நல்லதொரு வாழ்வை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். காணிக்கை இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இறையேற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இறையேற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இது உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்பு கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். அதனால் பேதுரு, பவுல் எனும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமை புகழ்ந்து குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும்
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட நாங்கள் இன்று நினைவு கூறும் உம் அடியார்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுல், புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவினால் ஊட்டம் பெற்ற உமக்கள் நாங்கள் பேதுரு பவுல் எனும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. இத்திருத்தூதர்களுடைய பாதுகாவலால் வழி நடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோனியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனிதர் பூவழி வாழ்க. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள்
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.